ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரோத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்குழி மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்ல, புரோத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மிதுன ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருமண யோகம். கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வரும். வெயிட் பண்ணுங்க. திருமண யோகம் 100% இருக்கு. நீ பொண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு கல்யாணம் அமையும் உங்களுக்கு. இப்ப இந்த ஏப்ரல் இருந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் குரு கிரகம் தன்னோட பாவத்தை சேஞ்ச் பண்ணாலும் கூட திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. செகண்ட் மேரேஜ் யோகம் யாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு நல்லதா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை யோகம் கூட இருக்கு. சந்தான யோகம் கூட ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா குரு லக்னத்துல ராசில இருந்து பஞ்சம பாவம், நவம பாவம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு சந்தான யோகம், திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. ஏதாவது தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோவில், ரொம்ப ஒரு சக்தி இருக்கிற ஒரு கோவிலுக்கு நீங்க போவீங்க, அந்த யோகம் கூட இருக்கு. தசம பாவம் நாம பார்த்தா தசம பாவத்துல இருக்கிற பிளானட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவான, எதுக்குன்னா தசமாதிபதி குருதான். ஆனா இது நிறைய பேருக்கு புதுசான ஜாப் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் ஜாப் விட்டுட்டு வேற ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, அவருக்கு ஒரு புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ், அந்த சூட்டபிளான ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, அந்த இன்டர்வியூஸ்ல கூட உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஜாபுக்கு தேடுறீங்களா, அங்கே கூட சக்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப் யாராவது தேடிட்டு இருக்கீங்க, அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணத்தம்பிங்களுடைய பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சண்டைகள் கூட நடக்கலாம், ஜாகிரதையா இருங்க. அன்னெசரி ஜெர்னிஸ், டிராவல்ஸ் இருக்கும், அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4th house லார்ட் இந்த 10th house, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டைம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தாட்ஸ் வரும்போது அந்த எல்லாமே அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். அதை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நாம எந்த டைம் பீரியட்ல எப்படி அதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றோம்ன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளவு விஷயங்கள்
மிதுன ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.